கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தொலைக்காட்சி நேயர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதியிருக்க பிரகாரமாக முதலாம் சங்கீதத்தில் விதமாக சொல்லியிருக்கிறபடி நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை கவனித்து தியானித்து வருவதை குறித்து நான் கர்த்தருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு மகத்துவமான சத்தியத்தை தியானிக்கும் என்பதாக தலை கவிழ்ந்து கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் எங்கள் பரிசுத்தமுள்ள அன்பின் பரமபிதாவே, அப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் சிந்திக்க போகிற வசனங்களை எங்கள் அருமை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டி எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்புறமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் புனித நல்லாமத்தில் இவளை மிகுந்த மனத்தாழ்மையாய் கெஞ்சுகிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆம். கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இதோ உங்கள் ராஜா, எனது ராஜா சிலுவையிலே அவர் அறையப்படும் பொழுது ஒன்றும் பேசாதபடி மிகவும் அமைதியாக தன்னுடைய கைகளையும் கால்களையும் சிலுவையிலே அறைவதற்காக அவர் ஒப்புக் கொடுத்தார். வேதத்தில் எழுதியிருக்க பிரகாரமாக அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கப்படவும் மாட்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதியிருக்க பிரகாரமாக அவர் மிகுந்த அமைதியோடு தன்னுடைய கைகளையும் கால்களையும் அந்த கொல்கதாவிலே அந்த சிலுவை மரத்திலே அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பிலாத்து என்பவன் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று சொல்லி ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையில் மேல் போடும்படி உத்தரவு பிறப்பித்தான். அவனுடைய உத்தரவை அப்படியே நிறைவேற்றினார்கள். அநேக யூதர்கள் அதை கண்டு வாசித்தார்கள். யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்று சொன்னார்கள். ஆனால் பிலாத்துவோ நான் எழுதினதே என்று சொல்லி மறுத்துவிட்டான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சிலுவையை சுற்றிலும் ஆசாரியர்களும் யூத தலைவர்களும் அவர்களால் தூண்டிவிடப்பட்ட கும்பல்களுமாக கர்த்தரை பார்த்து மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை, இவன் இஸ்ரேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று கர்த்தரை மிகவும் ஏளனம் பண்ணி பரியாசம் பண்ணினார்கள் என்று வேதத்திலே கூறியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் மட்டுமல்ல, கர்த்தரின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அறையப்பட்டிருந்த 2 குற்றவாளிகள் கள்ளர்களும் கூட முதலில் அப்படியே மற்றவர்களைப் போலவே அவர்களும் நிந்தித்தார்கள் என்று மத்தேயுவும் மார்க்கும் தங்களுடைய நற்செய்தி நூலிலே அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதோ உங்கள் ராஜா எனது ராஜா சிலுவையிலே தமது முதலாவது வார்த்தையை அவர்கள் கூறினார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கர்த்தர் கூறினார்கள். கர்த்தர் கூறிய இந்த வார்த்தையை கர்த்தருக்கு அருகில் சிறையில் அறையப்பட்டிருந்த ஒரு கள்ளன் கேட்டு, இந்த வார்த்தையை இவர் கூறுகிறாரே, இவர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதுவரை அவர் கர்த்தர்தான் என்று அந்த கள்ளனால் புரிந்து கொள்ள கூடாதிருந்து. ஏனென்றால் கர்த்தரை கெத்செமனே தோட்டத்திலிருந்து அவரை வாரினால் அடிப்பித்து அவரை கொடூரமாக அடித்து சிரசினிலே முள்முடி சூட்டி சிரசில் கோலால் அடித்து அவரை துப்பி காரி உமிழ்ந்து அவரை பயங்கரமாக கொடூரமாக அவர் நடத்தினார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சரீரம் முழுவதும் இவ்விதமாக வாரினால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட நிமித்தமாக ரத்தம் உடலெல்லாம் ஓடியது. சிரசிலே முள்முடி வைக்கப்பட்டபடினால் முகமெல்லாம் இரத்தமாய் இருந்தது. முள்முடி சூட்டப்பட்ட நிமித்தமாக, அடிக்கப்பட்ட நிமித்தமாக அவருடைய முக ரூபமே மாறி போயிருந்தது. வேதத்திலே ஊழிகிறவர்கள்
என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள் என்று 129ஆம் சங்கீதத்தில் இருக்க பிரகாரமாக அவரை பார்த்தவர்கள் அனைவரும் பிரமிப்படைந்தார்கள். வேதத்திலே சொல்லியிருக்கிறது, மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று ஏசாயா குறிப்பிடுகிறார். எனவே அந்த கள்ளனால் கர்த்தர் சிலுவையிலே இவ்விதமான கோரமான ஒரு ரூபத்தோடு முள்முடி சூட்டப்பட்ட அந்த பயங்கரமான அந்த முகத்தினால் ஏற்பட்ட மாற்றம், சரீரத்திலே அடிக்கப்பட்டு வாரினால் அவர்கள் அடிக்கப்பட்டு இரத்தம் பாய்ந்தோடி அவருடைய உருவமே முற்றிலுமாக மாறியிருந்தபடினால் அந்த கள்ளனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்ளக்கூட முடியாதிருந்தது. ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய முதலாவது வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாபெரும் மாற்றம் ஏற்பட்டது. தமக்கு அப்படி கொடுமைகளை செய்தவர்களை அவரால் எப்படி அவ்விதமாக மன்னிக்க முடிந்தது? அவருடைய கருணை உள்ளம், அன்பு நிறைந்த தேவன். ஒருமுறை அவர் மலை பிரசங்கத்திலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பேசினார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே தன்னை அடித்து நொறுக்கி சிலுவையில் அறைந்தவர்களுக்காக அவர் ஜெபித்தார், அவர்களை மன்னிக்கிறார். கர்த்தருக்குள்ளே எனக்கு பிரியமானவர்களே, தன்னை சிலுவையிலே இவ்வளவாக கொடூரமாக அடித்து நொறுக்கி அவமானப்படுத்தின அவர்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்றாடி ஜெபிக்கிறார். நம்முடைய ராஜா, நம்முடைய தேவன், இதோ உங்கள் ராஜா, இதோ உங்கள் நிமித்தமாக என் நிமித்தமாக சிலுவையிலே அவர் நொறுக்கப்படும் பொழுது அந்த வேதனைகள் எல்லாம் உங்களுக்காக எனக்காக அவர் அந்த கல்வாரியிலே சுமந்து கொண்டிருந்தார். அந்த வேதனையை அவர் தாங்கிக் கொண்டிருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொன்ன பிரகாரமாக யாரெல்லாம் தங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்களோ அத்தனை பேர் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தவறு செய்த குற்றம் செய்த மக்களை நிச்சயமாகவே அவர்கள் மன்னிக்க வேண்டும். ஒருமுறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடராகிய பேதுரு அப்போஸ்தலன் ஒருமுறை அவர் கர்த்தரிடம் வந்து கேட்டார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார்கள், 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார்கள் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. இதை குறித்த ஒரு பாடல் உண்டு. எத்தனை முறைதான் மன்னிக்க வேண்டும்? 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 7 முறை 70 மன்னிக்க வேண்டும். 7 முறை 70 மன்னிக்க வேண்டும். எத்தனை முறைதான் மன்னிக்க வேண்டும்? ஒரு கண்ணம் அறைந்தால் மறு கண்ணம் கொடுப்பாய், ஒருமையில் அழைத்தால் இருகல் செல்வாய்.
ஒரு கணம் அறைந்தால் மறு கணம் கொடுப்பாய். ஒருமையில் அழைத்தால் இருகல் செல்வாய். உன்னை போல பிறனை நேசி, உன்னை போல பிறனை நேசி. முள்ளில் விழுந்த வாழ்வை தொல்லைப்பார். எத்தனை முறைதான் மன்னிக்க வேண்டும், எத்தனை முறைதான் மன்னிக்க வேண்டும். 7 முறை 70 மன்னிக்க வேண்டும். 7 முறை 70 மன்னிக்க வேண்டும். எத்தனை முறைதான் மன்னிக்க வேண்டும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நமது தேவன் அவர் மனதுருக்கம் உள்ளவர், மனதிரக்கம் உள்ள தேவன். அவர் மன்னித்தது போல அவருடைய பிள்ளையாய நாமும் கூட பிறருக்கு, நம்முடைய விரோதிகளுக்கு மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். மேலும் கர்த்தர் சொன்னார்கள், இப்படி நீங்கள் செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். நம்முடைய பரலோகத்தில் உள்ள பிதாவுக்கு நாம் புத்திரராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பரலோக பிதாவை போலவே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிற அந்த பிதாவாகிய நம்முடைய தேவனை போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பிறருக்கு மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதோ உங்கள் ராஜா, என்னுடைய ராஜா. சிலுவையில் பேசிய அந்த முதல் வார்த்தையை கேட்ட அந்த கள்ளர்களில் ஒருவன், அவனுடைய மனதில் பெரும் ஒரு மாற்றமே ஏற்பட்டது. இப்பொழுது அவன் கர்த்தரிடத்திலே அவன் கெஞ்சி ஒரு விண்ணப்பம் ஒன்று கேட்டான். என்னவென்று தெரியுமா? அந்த கள்ளன் சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கும் கர்த்தரை நோக்கி சொன்னான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்டான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்டான். சிலுவையை சுற்றிலும் நின்றிருந்தவர்கள், நீ இஸ்ரவேலின் ராஜாவானால் இறங்கி வா என்று சொல்லி கர்த்தரை பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த வேளையிலே அந்த ஒரு கள்ளர் மாத்திரம் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்று அவன் கூப்பிடுகிறான். அந்த கள்ளன் சொன்னான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்று அவன் கூறினான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று அவன் வேண்டினான் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. கர்த்தரின் சிலுவையை சுற்றிலும் நின்றிருந்தவர்கள் கர்த்தரை கேலியும் பரியாசமும் பண்ணி கொண்ட வேளையிலே தமது அருகில் சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த ஒரு கள்ளன் மாத்திரம், அந்த ஒரு பாவி மனம் திரும்பி தம்மை நோக்கி விண்ணப்பம் செய்து மன்றாடியதை கேட்ட கர்த்தர் அவன் மேல் மனதுருகினார். கர்த்தர் அவனை பார்த்து கூறினார்கள், இன்று நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார்கள் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த கள்ளன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கர்த்தரிடம் அவன் விண்ணப்பம் பண்ணினான் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினால் மட்டும் போதாது, நாம் பண்ணுகிற விண்ணப்பத்திலே விசுவாசம், உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த விண்ணப்பத்தில் இருக்க வேண்டும். ஒரு முறை மருவமலையிலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வருகின்ற வேளையிலே ஒரு பிள்ளையின் தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து அப்பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கின்ற அவனை காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எப்படி விண்ணப்பம் பண்ணினான் என்று தெரியுமா உங்களுக்கு? நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னான் என்பதாக மார்க் 9ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கிறது. கர்த்தர் அந்த பிள்ளையின் தகப்பனை பார்த்து அப்பொழுது சொன்னார்கள், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் கூறினார்கள் என்பதாக வேதத்திலே எழுதியிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவ்விதமாக கர்த்தர் சொன்ன மாத்திரத்திலே அந்த பிள்ளையின் தகப்பன் அவன் சொன்னான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்பதாக மார்க்கு
குறிப்பிடுகிறார். அவன் ஆண்டவரிடத்திலே அவன் கேட்டுக்கொண்ட பொழுது முதலாவதாக அவனிடத்திலே விசுவாசம் இல்லாமல் இருந்தது, விசுவாச குறைவு இருந்தது என்று நாம் அங்கு பார்க்கிறோம். நீர் ஏதாயிலும் செய்யும் என்று சொன்னான். நீர் ஏதாயிலும் செய்யும் என்று சொன்னான். அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னார்கள், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த கள்ளன் எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஒரு குற்றவாளி என்று சொல்லி அவரை சிலுவையிலே அவரை பயங்கரமாக அடித்து நொறுக்கி சிரசிலே முள்முடி வைத்து கைகளிலும் கால்களிலும் ஆணைகளை கடாவி அவரை வானத்து போய் நடுவாக அந்த சிலுவையிலே கள்ளரோடு சேர்ந்து அவர் அறைந்து தொங்க விட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் மிக மேன்மையான ஒரு நிலையில் அங்கு காணப்படவில்லை. அவரை மிகவும் கொடூரமான முறையிலே ஒரு குற்றவாளியாக தொங்கவிட்டிருக்கும் பொழுது அந்த கள்ளன் அவரை பார்த்து எப்படி அழைக்கிறான்? ஆண்டவரே என்று அழைக்கிறான். அவர் மீண்டும் இந்த உலகத்தில் தம்முடைய ராஜ்யத்தில் வருவார் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே சொல்கிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது, உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க நீர் வரும் பொழுது, ஆண்டவரே நீர் இப்படி ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியே நினைத்தருளும் என்று அவன் மன்றாடினான். எப்படிப்பட்ட விசுவாசம் பார்த்தீர்களா? தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். பக்தன் யாக்கோபு தம்முடைய நிருபத்திலே அவர் எழுதும் பொழுது ஆண்டவரிடத்திலே விண்ணப்ப பணிகளை குறித்து அவர் எழுதும் பொழுது என்ன எழுதினார் என்று சொன்னால், ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். யாக்கோபு 1 அதிகாரம் 7 வசனத்திலே 6 7 வசனத்திலே வாசிக்கிறேன். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்கிறவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று எழுதுகிறார். எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும்? அவர் தருவார். எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு, உறுதியான விசுவாசத்தோடு கர்த்தரை ஜெபிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் கடலின் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். கடலின் அலைகள் போவதும் வருவதுமாய் போல நிலையற்றவனாக இருக்கிறான், இருமனமுள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்காது என்று யாக்கோபு எழுதுகிறார். ஆகவே ஜெபம் பண்ணும் பொழுது முற்றிலுமான விசுவாசத்தோடு, உறுதியான நம்பிக்கையோடு தேவன் நமக்கு தருவார் என்று அவருடைய சித்தத்தின்படியே நாம் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கலனை பாருங்கள். அவன் ஒரு குற்றவாளியாக இருந்து அவனுக்கு இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியில்லை என்று உலகம் அவனை தண்டித்து சிலுவையிலே தொங்க விட்டிருக்கும் பொழுது அவன் ஆண்டவர் மேல் அவன் நம்பிக்கை வைத்தான். இந்த உலகம் உங்களை குற்றவாளியாக தீர்க்கலாம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் உங்களை வேர்த்து விடலாம், உங்கள் மேல் ஒருவரும் இரக்கம் காட்டாமல் போகலாம். ஆனாலும் எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த தெய்வம், தன் தெய்வீகத்தை பரலோகத்திலே அவர் தேவனோடு கூட தேவனுக்கு சமமாக இருந்த அவர் தன் தெய்வீகத்தை விட்டுவிட்டு மனிதனாக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே வந்து உங்களுக்காக எனக்காக, உங்கள் ராஜா என்னுடைய ராஜா, உங்கள் தேவன் என்னுடைய தேவன், உங்கள் ராஜா என்னுடைய ராஜா உங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அனுபவித்திருக்கும் பொழுது அந்த தேவனை நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த கள்ளனை போல நம்பிக்கையோடு அவன் சொன்னானே ஆண்டவரே என்றானே, அதே போல விசுவாசம் குறைவில்லாதபடி அவரிடத்தில் நீங்கள் மன்றாடி ஜெபித்தார். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு கள்ளனுக்கு இறங்கினதை போல அவர் நிச்சயமாகவே உங்களுக்கும் இறங்குவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த பிள்ளையின் தகப்பன் ஆண்டவரிடத்தில் சொன்னான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்பதாக மார்க்கு தம்முடைய நூலில் எழுதி வைத்திருக்கிறார். மார்க்கு எழுதிய நற்செய்தி நூலிலே 9 அதிகாரம் 24 வசனத்திலே இவ்விதமாக அவர் எழுதியிருக்கிறார். அந்த பிள்ளையின் தகப்பனுக்கு விசுவாச குறைவு இருந்தது. எனவேதான் அவன் கர்த்தர் சொன்னார்கள், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொன்ன வேளையிலே அவன் சொல்கிறான், உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே கேட்டால் கள்ளனுக்கு இறங்கின அந்த தேவன்
நமக்கும் இறங்குவார், நிச்சயமாகவே இறங்குவார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை, விசுவாசம் தேவனுடைய சமூகத்திலே நமக்கு அந்த உண்மையான தேவனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய சீடர்கள் கூட ஆண்டரை விட்டுவிட்டு அவரை பிடித்துக் கொண்டு போகும் பொழுது ஓடிவிட்டார்கள். சிலுவைக்கு அருகிலே நின்றது யார்? அந்த யோவான் மாத்திரம் நின்று கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தாரே, அந்த கடைசி திருவிருந்திலே அவருடைய மார்பு சாய்ந்து கொண்டிருந்தாரே, அந்த அன்பான அந்த யோவான் சீசன் மாத்திரமே நின்று கொண்டிருந்தார். மற்ற எல்லோரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். துன்பம் வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த யோவானை போல இந்த சிலுவை அடியிலே வந்து நின்றால் அதனால் கிடைக்கிற சாக்கியமே தனியாகத்தான் இருக்கும். அதனால் ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அபரிமிதமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் வேதம் சொல்கிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு முறை இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களில் ஒருவரான அந்த பேதுரு கேட்டார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். கர்த்தர் சொன்னார்கள், இம்மையிலே உங்களுக்கு 100 பலன்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனும் பெறுவது மாத்திரமல்ல, 12 கோத்திரங்களையும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ஆளத்தக்கதாக உங்களை பரலோக ராஜ்யத்திலே 12 சிங்காசனங்களை அமரத்தக்கதான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு அதை கொடுப்பேன் என்று சொன்னார்கள். ஆம், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். எல்லோரும் நிந்திக்கும் பொழுது இந்த கள்ளன் ஆண்டரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே என்றான். எல்லோரும் அவரை பரிகசிக்கிறார்கள். இவனோ ஆண்டவர் மேல் தன்னுடைய நம்பிக்கை வைத்தான், தன்னுடைய விசுவாசத்தை வைத்தான். கொடுமைகள், சிரசிலே முள்முடி, உடலிலே அவரை பயங்கரமாக வாரியால் அடித்து காயப்படுத்தி அவர் உடலெல்லாம் ரத்தம், அவருடைய முக ரூபமே மாறி இருந்தது. அவர் அவ்வளவு அந்த கேடு நடந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று வேதத்தில் இருக்க பிரகாரமாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. நாம் அவரை பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். அவர் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சிரசிலே அடிக்கப்பட்ட அந்த பயங்கரமான முள்முடியின் வேதனை, இரத்தம் பாய்ந்தோடிய அந்த முகத்தின் தோற்றம், சரீரத்திலே அடிக்கப்பட்ட வாரியால் அடிக்கப்பட்ட அந்த பயங்கரமான காயங்களினால் ஏற்பட்ட உடல் உருவ தோற்றமே மாறியிருந்தபடினால் முதலாவதாக அந்த கள்ளனால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் அவர் முதலே அவரை பற்றி, ஆண்டரை பற்றி அவன் அறியாமல் அவரை குற்றம் சொன்னான், குறை சொன்னான். ஆனால் தம்முடைய முதலாவது வார்த்தை கர்த்தர் சொல்லிலே அவர் சொன்ன மாத்திரத்திலே அந்த கள்ளன் அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் தன்னை தாழ்த்தி அவரை ஆண்டவரே என்று அழைத்து தனக்கு ஒரு பெரிய பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் வேண்டும் என்று கேட்கிறான். தன்னை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படி அவன் கேட்கிறான். தனக்கு மன்னிப்பருளும்படி அவரிடத்தில் கேட்கிறான். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான மன்றாட்டு! கர்த்தருக்குள் எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு பெருக்கமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் தருவார். ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். கள்ளனே ஆயிடினோ நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனே ஆயிடினோ நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனுக்கருள் செய்தீர் நீ, தள்ளாதீர் சிலுவை நாதா, கள்ளனுக்கருள் செய்தீர் நீ, தள்ளாதீர் சிலுவை நாதா. தந்தையை விட்ட பின்பு தவிடேதான் ஆகாரமோ, தந்தையை விட்ட பின்பு தவிடேதான் ஆகாரமோ, கள்ளனுக்கிறங்கி நீ, தள்ளாதீர் சிலுவை நாதா, கள்ளனுக்கிறங்கி நீ, தள்ளாதீர் சிலுவை நாதா. தாய் தந்தை தாமரெல்லாம் என்
என்னை கைவிடுவார்கள். தாய் தந்தை தாமரெல்லாம் என்னை கைவிடுவார்கள். தள்ளாதீர் என்னையுமே கல்வாரி சிலுவை நாதா, தள்ளாதீர் என்னையுமே கல்வாரி சிலுவை நாதா. ஜெபம் செய்வாங்க கரியானே. எங்களை நேசிங்கள அருமை தகப்பனே, இதோ நாங்கள் நம்முடைய சமூகத்திலே எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை நன்மையாலும் கிருபாலும் முடிச்சுட்டு மாற்றே. இந்த தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்து உடைய மகத்துவமான சத்தியத்தை தியானித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய உள்ளமெல்லாம் உடைந்து நொறுக்கப்பட்டவர்களாக உங்களுடைய சமூகத்தில் தங்களுடைய இதயத்தை ஊற்றி விடுகின்ற இந்த அருமையான பிள்ளைகளை, சிறியோரையும் பெரியோரையும் பெற்றோரையும் பிள்ளைகளையும் தகப்பனே, தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்ச்சியிலே கண்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொடுக்க ஒவ்வொருவரையும் எங்கள் அருமை ஆண்டவர் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய குடும்ப ஆசிரியர் தகப்பனே, நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டும். எல்லாவற்றையும் எங்களுக்காக கொல்கதா மலையிலே எங்களுக்காக இந்த கல்வாரியிலே மரித்து இரத்த தியாகம், தன்னுடைய உயிர் தியாகம் செய்து எங்களுக்காக சிலுவையிலே மரித்து எங்களுக்காக அவமானத்தை நிந்தைகளையும் சுமந்து எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்காக மரித்து உயிர் தெளிந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த அருமை கர்த்தரும் மீண்டும் எங்களை ரட்சிக்கப்பட போயிருமாகிய எங்கள் கர்த்தர்கள் மீட்புறமாயிருக்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இவளெல்லாம் மிகுந்த மனத்தாழ்மையாய் கெஞ்சிரோம். ஜெபம் கேளும் இரக்க நிறைந்த பிதாவே, ஆமென். எத்தனை முறைதான் மன்னிக்க வேண்டும், எத்தனை முறைதான் மன்னிக்க வேண்டும். 7 முறை 70 மன்னிக்க வேண்டும், 7 முறை 70 மன்னிக்க வேண்டும். எத்தனை முறைதான் மன்னிக்க வேண்டும். ஒரு கண்ணம் அறைந்தால் மறு கண்ணம் கொடுப்பாய், ஒருமையில் அழைத்தால் இருகல் செல்வாய். ஒரு கண்ணம் அறைந்தால் மறு கண்ணம் கொடுப்பாய், ஒருமையில் அழைத்தால் இருகல் செல்வாய். உன்னை போல பிறனை நேசி, உன்னை போல பிறனை நேசி, முள்ளில் விழுந்த வாழ்வை தொல்லைப்பார். எத்தனை முறைதான் மன்னிக்க வேண்டும், எத்தனை முறைதான் மன்னிக்க வேண்டும். 7 முறை 70 மன்னிக்க வேண்டும், 7 முறை 70 மன்னிக்க வேண்டும். எத்தனை முறைதான்